கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சகரியா 11:4 இவ்விதமாக சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். கொலை உண்கிற ஆடுகள். இன்னைக்கு மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் பல்வேறு வகையான மிருகங்களின் மூலமாய், தவறான நபர்களின் மூலமாய் அது சேதப்படுத்தப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 5ஆம் வசனத்தில், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. இன்னைக்கு நம்முடைய ஆடுகள், நாம் நம்முடைய திருச்சபை என்கிற மந்தை, விசுவாசிகள் என்கிற ஆடு, இன்னைக்கு அந்த ஆடுகளை சித்திரவதை செய்து தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மெய்ப்பர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையில ஆடுகளுக்கு சேதம் வராதபடி கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் மெய்ப்பர்களால் ஆடுகளுக்கு சேதம் வருகிறதோ, மிருகங்களால் ஆடுகளுக்கு சேதம் வருகிறதோ, பல்வேறு வகையான சுயநலம் உள்ள மக்களின் நிமித்தமாக சேதம் வருகிறதோ, அப்படிப்பட்ட ஆடுகளுக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய 3ஆம் வசனத்தை பாருங்கள். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களுடைய இந்த கண்காணிகளினுடைய செயல்பாடுகள் சரியில்லை. அதனால ஆடுகள் அலற ஆரம்பிக்கிறது. வால சிங்கங்கள் கெர்ச்சிக்கிற சத்தம். ஆடுகளை விழுங்குவதற்கு சிங்கங்கள் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆடுகளை கவனமாக வைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, கொலையுண்கிற ஆடுகளை சரியாய் கவனிக்கின்ற ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.